இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பாட்டி என்னாச்சு பாட்டி? ஐயோ என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? சொல்லுங்க பாட்டி. பதறாதீங்க, பொறுமையா இருங்க. அம்மா, என்னம்மா இடுப்புல கருப்பு துணி கட்டிருக்கீங்க? என்னாச்சு? அது என் பேரனை யாரோ கத்தியால குத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் பதறி அடிச்சு வெளியே ஓடுனையா. அந்த நேரம் பார்த்து அந்த காளியம்மா வழிய மறிச்சு அவதான் என்ன கத்தியால குத்திட்டா. ஐயோ ஐயோ, என்னப்பா இது? ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்ல, என் பேரன் வந்து என்ன காப்பாத்திட்டான். என் மக சாமியாடி வேட்டையாடி வரும்போது நீ உள்ள வரும்போது கோயில்ல இருந்திருக்கணும். நீ அருள் வாக்கு சொல்றத நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் யார்கிட்டயும் சொல்லாதையான்னு சொன்னேன். நான் தான் தடுத்துட்டேன். பேசாம இருங்க. அம்மா, உங்களை கத்தியால குத்துன அந்த காளி அம்மாவை சும்மா விடக்கூடாது. அவளை வீட்டோட வச்சு கொளுத்திடணும். அப்பதான் எங்க ஆத்திரம் தீரும். எல்லாம் வாங்கயா போலாம். வாங்க. ஆமா, அந்த காளி அம்மாவை சும்மா விடக்கூடாது. வாங்க, எல்லாம் போலாம். வாங்க. ஒரு நிமிஷம். ஐயா, அந்த காளிமாவை பழி வாங்க போய் அதனால இந்த கும்பாபிஷேகம் நின்னுடக்கூடாது இல்ல. அப்படி நின்னு போயிட்டா இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். எனக்கு ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியா போச்சு. இத பாருங்க, காளியம்மாவை பழி வாங்க போறேன்னு ஒவ்வொருத்தரா போய் அதனால அவளுக்கு ஏதாவது ஏற்பட்டு அதையே காரணமா வச்சு இந்த கும்பாபிஷேகம் நின்னுட கூடாது. என்னால இந்த கும்பாபிஷேகம் நிக்க கூடாது. இதுதான் என் முடிவு. கும்பாபிஷேகம் நின்னு போச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாதியா, தாங்க முடியாது. அந்த ஆத்தா மகமாயி பராசக்தி அவளோட அருளாலையும் உங்க எல்லாரோட அன்பாலையும் எனக்கு ஒண்ணு ஆகாது. நாம நினைச்ச மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துருங்க ஐயா. யாரும் அவசரப்படாதீங்க, அவசரப்படாம இருங்க ஐயா. பாட்டி, ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க பாட்டி, போலாம். வாங்கம்மா போலாம். பார்த்து மெதுவா.